மாலை வணக்கம். ஒவ்வொரு படம் மீட்டிங்லேயும் நான் சொல்கிற முதல் வார்த்தை சென்டிமெண்ட்டாக என்னோடய படத்தோட முதல் அறிமுகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து உங்கள் முன்னிலையில் நீங்கள் தான் விஐபி இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். படத்தை சம்மந்தப்பட்ட க்ரூ, ஆர்டிஸ்ட், நான் அவ்வளோதான். அது தவிர வந்து வேறு விஐபி எதையும் கூப்பிடாமல் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி ஆண்டவன் புண்ணியத்துலேயும் உங்கள் ஒத்துழைப்பாலேயும் இது வரைக்கும் அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் மீசையம் ஊருக்கு ஆரம்பித்த கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழுக்கு சட்டை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு உலகத்தை பற்றி கவலை இல்லாமல் வந்த ஒரு யங்ஸ்டர் யாருன்னா ஆதி அப்போ வந்தார். எனக்கு முன்ன பின்ன ஆதி அப்போ தெரியாது. ஆதி மேலே எனக்கு இருந்த அபிப்பிராயம் என்னென்னா, அந்த கிளப்ல மப்பில் சாங்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் கையில் காசு நிறையா வச்சுட்டு ஏதோ மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணி ஒரு அரகண்ட்டாக ஆட்டிடியூடான பையங்கிறதான் எனக்கு இருந்த ஒரு இமேஜ். ஆதியை நான் வர சொன்னபோது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை படத்தில் வந்து 5 மியூசிக் டைரக்டர் லான்ச் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்போது. ஏன்னா நிறைய திறமைசாலி இருக்காங்க. ஸோ 5 நல்ல ஒரு இளைஞர்களை செலக்ட் பண்ணி 5 பேருக்கு 5 சாங் கொடுக்கலான்ட்டு ஆல்ரெடி 2-3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். 4ஆவதாக வந்தவர் தான் ஆதி. ஆதி வந்துட்டு என்ன சொன்னார்னா, முதல்ல அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோக்கு வந்து கொஞ்சம் சாங் கேளுங்க அப்படின்னாரு. ஆதியோட நல்ல நேரமா இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, நான் பயங்கர சோம்பேறி, ஆஃபீஸ் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஆஃபீஸ்க்கு அடுத்த தெருவே தான் ஆதியோட ஸ்டுடியோ இருந்துச்சு. ஸோ ஸ்டுடியோவுக்கு போனேன். முதல் சாங் போட்டு காமிச்சார். முதல் சாங்கே சூப்பராக இருந்துச்சு. நீ யார் என்று தெரியாது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்காக போட்டு காட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதி அடுத்த குண்டு போட்டார். ஆனால் நான் பண்ணேன்னா எல்லா சாங்கும் நான் தான் பண்ணுவேன், தனியாக ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அந்த இதுலேயே வந்து ஆதி வந்து அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த தன்னம்பிக்கை. என்னென்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம். எடுத்தோன்னே இதை சொல்லியிருந்தால் நான் மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். எல்லா சாங்கும் போட்டு காட்டி என்னை அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொன்னார், எல்லா சாங்கும் நானே பண்ணால் தான் படம் பண்ணுவேன், நம்பி கொடுங்க, நல்லா பண்ணுறேன்னாரு. அப்புறம் விஷால்ட்டையும் பேசினேன். விஷால் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். 2 பேருக்கும் பிடிச்சிது. அப்படி தான் அந்த இப்போ தமிழில் உருவானார். ஒரு மியூசிக் டைரக்டராக தான் என் லைஃப்பில் நுழைஞ்சார். ஆனால் எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு தம்பியாக இருக்கார். ஏன்னா நான் வீட்டில் நான் தான் கடைசி, எனக்கு தம்பி இல்லை. அந்த தம்பியில் குறைக்காக தீக்கிற மாதிரி ஆதி, நான் தம்பின்னு தான் இவரை கூப்பிடுவேன். யூத்ஃபுல்லான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. அது ஜீவாவாகட்டும், எடிட்டர் ஃபென்னி ஆகட்டும், எல்லாமே. அது கூட இன்னொரு புத்திசாலித்தனமாக ஆதி என்ன பண்ணிட்டாருன்னா, கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டெக்னீஷியன் டீம் வச்சுக்கிட்டார். ஒன்லி யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கூட கேமராமேன் செந்தில் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் ஆகட்டும், ஃபைட்டுக்கு தளபதி தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும். இந்த மாதிரி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஒரு யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலந்து வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஒரு தரமான படமாக வந்திருக்கு. ஏன்னா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நான் சம்பாரித்த மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறது வந்து, நான் கட்டி என்னோட வீடு, பேங்க்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் விட என்னோட அந்த பேனர் நேம் தான், அவனிங்கிற பேனர் தான் வந்து எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. ஸோ அதில் வர்ற படம் எல்லாமே ஒரு தரமான படமாக வாங்குறவங்களுக்காகட்டும், படத்தை ரிலீஸ் பண்ணுற தேட்டர் ஆகட்டும், பார்க்குற ரசிகர்களாகட்டும், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய படமாக இருக்கணும்ட்டு நான் ஆசைப்படுவேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீசையம் ஊருக்கு பிரமாதம் வந்திருக்கு. ஆதியை நம்பி கொடுத்தேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த படம் வெற்றி படம் தெரியும். இது வழக்கப்படி நீங்கள் எல்லாம் உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்து நல்லபடியாக ப்ரமோட் பண்ணி பெரிய வெற்றி படம் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி.